அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வெக்காபுலரி தான். அந்த வெக்காபுலரி நம்ம எந்த அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். நம்மளால் சரளமாக இங்கிலீஷும் பேச முடியும். ஸோ அந்த வெக்காபுலரி செக்ஷனுக்கு பயன்படுற ஒரு டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் 2 மாங்கான்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். நம்ம படிக்க போகிறது ஒரு வார்த்தை தான். பட் அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் 2 மீனிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 மீனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் நிறைய வெக்காபுலரி தெரிஞ்ச ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கே வரும். சரிங்களா? ஸோ அந்த டாபிக்குள்ளே இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவ் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். பவுக்கு 2 அர்த்தம் இருக்குது. என்னென்னா வந்து ஒரு கர்வ்டு வெப்பன், அதாவது வில்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அம்பு மற்றும் வில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இன்னொரு அர்த்தம் டு பெண்ட் ஃபார்வர்ட், தலை வணங்குதல். இப்போ அரசர் வந்தார்னா மற்றவங்களாம் இப்படி தலை வணங்குறாங்க இல்லைங்களா, அதுக்கும் நம்ம பவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், இ யூஸ் ஏ பவ் அண்ட் ஆரோ ஃபார் ஹண்டிங், வேட்டையாடுறதுக்கு வில்லையும் அம்பையும் பயன்படுத்தினாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சி கேவ் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் பவ் டு தி கிங், அதாவது அரசர் வரும்போது இப்படி தலை வணங்கினாங்க, குனிஞ்சு வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம பவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். செகண்ட் வேர்ட் லீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் நம்ம பயன்படுத்துவோம். இந்த இடத்துல லெட் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ லெட் அப்படின்னம்னா ஒரு மெட்டல், சரிங்களா, எ டைப் ஆஃப் மெட்டல், உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். த பைப்ஸ் ஆர் மேட் ஆஃப் லெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல லெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எ டைப் ஆஃப் மெட்டல். இன்னொன்று நம்ம அதே லீட் அப்படின்னு படிக்கும்போது அதே ஸ்பெல்லிங் தான், பட் வென் வி ரீட் ஆஸ் எ லீட் அப்படின்னு படிக்கும்போது கைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ லீடர், வழி நடத்துபவர் பேர் தான் என்னது, லீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீ வில் லீட் த டீம் இன் தி மேட்ச், அவன் தான் அந்த டீமை வழி நடத்துவான் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வேர்ட் டேர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கலாம். டேர்னா என்னென்னா டு ரிப் அப்பார்ட், அதாவது ஒரு பேப்பரை கிழிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கிழிக்கிறதுக்கு பேர் டேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சி ஆக்சிடென்ட்லி டோர் த பேப்பர், சி ஆக்சிடென்ட்லி டோர் தி பேப்பர், தெரியாமல் அந்த பேப்பரை கிழிச்சிட்டாங்க. அதே ரெண்டாவது டேர், டியர்ஸ் அப்படின்னு படிப்போம். சேம் வேர்டு தான், பட் நம்ம படிக்கும்போது அங்கே வந்து டேர் அப்படின்னு படிக்கிறோம், இங்கே டியர் அப்படின்னு படிக்கிறோம். கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எ டியர் ரோல்டு டவுன் ஹர் சீக், கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வழிந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை பாஸ். பாஸ்னால் என்னென்னா ஒரு வகையான மீனுக்கு பேர் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எ டைப் ஆஃப் ஃபிஷ். இ காட் எ பாஸ் இன் தி ரிவர், ரிவரில் வந்து அந்த மீனை பிடிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு பாஸ் அப்படின்னா என்னென்னா லோ பிச்சுடு சவுண்டு, கொஞ்சமாக சவுண்டு வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து இப்போ ஏதாவது மியூசிக்லாம் ப்ளே பண்ணோன்னா பாஸில் வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோ பிச்சுடு சவுண்ட். த பாஸ் இன் திஸ் சாங் இஸ் டூ லவுட். அடுத்தது வூண்ட். வூண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல வந்து காயம் அப்படின்ற ஒரு மீனிங் கிடைக்கும். இன்ஜூரினா காயம் ஆகிடுது. ஹி ஹேட் எ டீப் வூண்ட் ஆன் இஸ் ஆர்ம், அதாவது ஹார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காயமே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வூண்டுக்கு என்னென்னா வைண்டுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வூண்ட். இந்த விண்டு மில் சுற்றுறது அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த விண்டுக்கான பாஸ்ட் டென்ஸ் வூண்ட் அப்படின்னு தான் நம்ம படிப்போம். சி ஹூன் த த்ரெட் அரவுண்ட் திஸ் போல், அதாவது அந்த நூலை சுற்றினாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சுற்றுறதுக்கு பேரும் வூண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரோனா என்னதுன்னா வரிசை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. எ லைன் ஆஃப் திங்ஸ். தே சேட் இன் தி ஃபஸ்ட் ரோ ஆஃப் தி தேட்டரில் ஃபஸ்ட்டு ரோவில் அவங்க என்ன பண்ணாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ரோக்கு என்ன மீனிங்னா டு மூவ் எ போட் வித் ஓர்ஸ், அதாவது துடுப்பால் நம்ம வந்து சேர்த்துறோம் இல்லைங்களா, அதுக்கும் என்னன்னா ரோ அப்படின்னு தான் சொல்லுவோம். தி ரோ தி போட் அக்ராஸ் தி லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். துடுப்பால் இப்படி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஆக்ஷனுக்கும் பேரும் ரோ தான். அடுத்து க்ளோஸ்னால் என்னதுன்னா ரொம்ப நெருக்கமான, இப்போ நான் என்னுடைய ஈஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவன் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் அப்படின்ற அர்த்தம். இன்னொரு க்ளோஸ்க்கு கதவை க்ளோஸ் பண்ணுறது, ஷட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர் வேன் யூ லீவ், நீங்கள் போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ட் அப்படின்னு படிப்போம், இன்னொரு இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு படிப்போம். ஆப்ஜெக்ட் அப்படின்னு படிக்கும்போது அது ஒரு பொருளை ரெஃபர் பண்ணுது. சி ஃபவுண்ட் ஏ ஷைனி ஆப்ஜெக்ட் ஆன் தி கிரவுண்ட், ஷி ஃபவுண்ட் ஏ ஷைனி ஆப்ஜெக்ட் ஆன் தி கிரவுண்ட். அதே அப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது மறுப்பு தெரிவித்தல், எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஐ அப்ஜெக்ட் டு திஸ் டெசிஷன், இந்த டெசிஷனுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்றதுக்கு அப்ஜெக்ட். அடுத்தது மினிட்னா நிமிடம் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட், அப்புறமா அது மினிட் அப்படின்ற இல்லைங்களா, யூனிட் ஆஃப் டைமு. எ வெரி ஸ்மால் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. சின்னது அப்படின்றதுக்கும் மினிட் அப்படின்னு தான் இருக்கும். தேர் வேர் மினி டீட்டெயில்ஸ் இன் தி டிசைன். அடுத்து வைண்டுனா காற்றுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. த விண்ட் இஸ் ப்ளோயிங் ஸ்ட்ராங்லி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே வார்த்தை தான், பட் நம்ம விண்ட் அப்படின்னு படிக்கும்போது காற்றை ரெஃபர் பண்ணும், வைண்டை ரெஃபர் பண்ணும்போது சுற்றுறதை ரெஃபர் பண்ணும். சரிங்களா? ஸோ விண்டுன்னு படித்தா காற்று, வைண்டுன்னு படித்தோம்னா சுற்றுறது. த விண்ட் இஸ் ப்ளோயிங் ஸ்ட்ராங்லி, காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. அடுத்து த ட்விஸ்ட் ஆர் டர்ன், அதான் சுற்றுறது. சி வைன்ஸ் தி வாட்ச் டெய்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்து டயர். டயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக்கு, காரு, வண்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டயரை குறிக்கிறது டயர் தான். த கார் ஹேஸ் எ ஃப்ளாட் டயர். இந்த காருக்கு வந்து ஃப்ளாட் டயராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோர்வடையிறோம் இல்லைங்களா, டயர்ட் ஆகிறோம் இல்லைங்களா, அந்த டயர்ட் ஆகிறதுக்கு நம்ம டயர் அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம். ஐ ஸ்டார்டட் டு டயர் ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் அன் ஹவர். 1 மணி நேரம் ஓடுனதுனால நான் எப்படியா இருக்கேன், டயர்டாக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரிங். ரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோதிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் தான் சொல்லுவோம். ஈ கேவ் ஹர் எ கோல்டு ரிங். அதாவது கோல்டு ரிங்கை கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் அடிக்குது இல்லைங்களா, பெல் அடிக்குது அப்படின்றதுக்கும் அந்த ஓசைக்கு பேரும் ரிங்கு தான். த சவுண்ட் ஆஃப் எ பெல். ஐ ஹியர் த ரிங் ஆஃப் தி டோர் பெல். டோர் பெல்லுடைய ரிங்கு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா வசந்த காலத்துக்கு வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே ஸ்ப்ரிங்னாலும் துள்ளி எழுவது. இப்போ திடீர்னு ஒரு ஓனா ஓடி வச்சுன்னா நம்ம பெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுந்திருப்போம், ரொம்ப சடனாக எழுந்திருப்போம் இல்லைங்களா, அதுக்கு பேர் என்னதுன்னா ஸ்ப்ரிங் தான். ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஸ்ப்ரிங். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் ரொம்ப அழகாக வரும். ஸ்ப்ராங் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட். அவன் சீட்லேருந்து ரொம்ப வேகமாக துள்ளி எழுந்திருச்சான். ஏதாவது பாம்புக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப துள்ளி எழுந்திருப்போம் இல்லைங்களா, அதுக்கும் ஸ்ப்ரிங் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பேட். பேட்னா வந்து பார்த்திங்கன்னா வவ்வாலுக்கு பேர் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ சா எ பேட் இன் தி கேவ். அதே இன்னொரு பேட்னா என்ன, நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் என்னது, பேட் தான். ஈ பாட் எ நியூ கிரிக்கெட் பேட். அடுத்து மேட்ச். மேட்ச்னா போட்டி. இப்போ எடுத்துக்காட்டால் நான் மேட்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிரிக்கெட் மேட்ச்சு இந்த மாதிரி மேட்ச்செல்லாம் வரும். தே ஓன் தி ஃபுட்பால் மேட்ச். ஃபுட்பால் மேட்ச்சில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு மேட்ச்னா என்னென்னா, ஒரு சின்ன ஸ்டிக், அதாவது ஃபயரை நம்ம பற்ற வைக்கிறதுக்கு சின்ன ஸ்டிக்கு கொண்டு வரும் இல்லைங்களா, அதுக்கு பேர் என்னதுன்னா மேட்ச் தான். மேட்ச் பாக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ மேட்ச்னா அந்த சின்ன துளி தான். ஹி லிட் எ மேட்ச் டு ஸ்டார்ட் தி ஃபயர். பற்ற வைக்கிறதுக்கு இப்போ தான் அதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரைட். ரைட்னா கரெக்ட் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. யுவர் ஆன்சர் இஸ் ரைட். இன்னொரு ரைட்னா என்னென்னா, டர்ன் ரைட் அட் தி நெக்ஸ்ட் சிக்னல். வலது பக்கம் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஸோ கரெக்ட் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது, வலது பக்கம் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஃபேர். ஃபேர்னா நியாயமா அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் பேசுகிறது யுவர் ஸ்பீச் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா நீங்கள் பேசுகிறது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நியாயம் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபேர் பயன்படுத்தும். த ஜட்ஜ் கேவ் எ ஃபேர் டெசிஷன். நல்ல நியாயமான ஒரு டெசிஷனை கொடுத்தாரு. அடுத்து இன்னொரு ஃபேர்னா என்னென்னா விழா. இப்போ ஃபேர்வெல் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கடைசியாக நம்ம கொண்டாடுற ஒரு விழா அப்படின்றது தான் ஃபேர். வி வென்ட் டு தி ஃபேர் லாஸ்ட் வீக்கெண்ட். கேனுக்கு 2 மீனிங் இருக்குது. இப்போ ஏதாவது நம்ம வாட்டர் பாட்டிலாக இருக்குது, வாட்டர் கேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு கண்டெய்னருக்கு பேர் என்னதுன்னா கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு கேன் எப்பயும் போல் உங்களால் முடியும் அப்படின்றதுக்கு கேன் தான் பயன்படுத்துவோம். ஸோ ட்ராங்க் எ கேன் ஆஃப் சோடா. ஒரு கேன் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஃபுல்லாக சாப்பிட்டா கேன் ஸ்விம் வெரி வெல். அவங்களால நல்லா நீந்த முடியும் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து வெல்னா என்னதுன்னா, கிணத்துக்கு பேர் நம்ம வெல் அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு பேரும் நம்ம வெல் அப்படின்னு தான் சொல்லுவோம். தே ஃபெச்டு வாட்டர் ஃப்ரம் தி வெல். கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தாங்க. சி சிங்ஸ் வெரி வெல். அவன் நல்லா பாடினா அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து லைட்டுக்கு என்ன 2 மீனிங்னா, ரொம்ப லேஸாக இருக்குது. எப்படி இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டேன், ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டேன், லேஸாக தான் சாப்பிட்டேன். அதே பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. த பேக் இஸ் வெரி லைட். பேக் வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்குது. த லைட் இன் தி ரூம் இஸ் டூ டிம். இந்த ரூமில் வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வெளிச்சம் என்ற ஒரு மீனிங்க்கும் லைட் வரும். அடுத்து ப்ரெசண்ட்டுக்கும் 2 மீனிங். ஒன்று பரிசு, இன்னொன்று இப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. சி கேவ் மீ எ பர்த்டே ப்ரெசன்ட். என் பர்த்டேக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ அப்படின்றதுக்கு இஸ் ப்ரெசன்ட் இன் தி கிளாஸ். அவன் இப்போ கிளாஸில் தான் இருக்கான். அடுத்து புக்குக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற புக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு பண்ணுறோம் இல்லைங்களா, டிக்கெட் புக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஷி ரீட் எ புக் அபவுட் ஹிஸ்ட்ரி. ஐ புக்குடைய ஹோட்டல் ரூம். நான் ஹோட்டல் ரூமை புக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஃபைனுக்கு 2 அர்த்தம் என்னென்னா, ஒன்று வந்து நல்லாயிருக்கும், இப்போ எப்படி இருக்கா, ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே பெனால்ட்டி, சார் நான் வண்டி இங்கே நிறுத்தினதுனால அவன் பெனால்ட்டி போட்டான் அப்படின்றோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம ஃபைன் தான் சொல்கிறோம். ஷீ இஸ் ஃபீலிங் ஃபைன் நவ். இப்போ அவன் நல்லா ஃபீல் பண்ணுறான். இ பெய்ட் எ டிராஃபிக் ஃபைன். டிராஃபிக் சிக்னலில் ஏதோ தப்பு பண்ணதுனால அவன் ஃபைன் கட்டலாம். அடுத்து கேபிட்டலுக்கு என்னென்னா தலைநகரம். இப்போ சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அப்படின்னா முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்வெஸ்டட் எ லாட் ஆஃப் கேபிட்டல் இன் தி பிஸ்னஸில் நிறைய முதலீடு போட்டுட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரோஸ்னால் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவருக்கு பேர் ரோஸ் அப்படிலும். இன்னொன்று என்ன, எழுந்திருக்கிறதுக்கு பேரும் நம்ம ரோஸ் தான். இப்போ சி லவ்ஸ் ரோசஸ். அவளுக்கு ரோஜா பூக்கள் ரொம்ப பிடிக்கும். த சன் ரோஸ் ஏர்லி டுடே. அதாவது இன்றைக்கி வந்து சூரியன் சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்றதுக்கும் நம்ம ரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய வெக்காபுலரி நாலேஜ் ரொம்ப அதிகமாகும். நம்மளுடைய ஸ்பீச், அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷனும் ரொம்ப அதிகமாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.